விடுதலையின் நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 42:2 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? சகலத்தையும் செய்ய முடியும். ஆண்டவரால செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. யோபுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தர் மேல பாசம், ஆண்டவர் மேல பாசம் வைத்திருந்தார். கர்த்தர் மேல என்ன செய்ய வேண்டும்? பாசம் வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை நேசித்தார், நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ஜீவிக்கிறோம். எத்தனையோ உலகத்துல பாடுகள், உபத்திரங்கள், ஆனா நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறது, இன்றைக்கு நீங்கள் ஜீவிக்கிறது, நான் ஜீவிக்கிறது எதனால என்றால் அவருடைய அன்பு பாசம் நிறைந்ததுதான். அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது. யோபு கூட அப்படித்தான். அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டியிருந்தது, ரெட்டிப்பான நன்மை பெற வேண்டியிருந்தது, மீண்டும் அவனை கர்த்தர் நிலைநிறுத்த வேண்டியிருந்தது, சோம் கொடுக்க வேண்டியிருந்தது, பிள்ளைகளை கொடுக்க வேண்டியிருந்தது, மீண்டும் இழந்து போன மனைவியை கொடுக்க வேண்டியது இருக்கு. கர்த்தர் சகல விதமான திட்டத்தை நிறைவேற்ற யோபுடைய உயிரை கர்த்தர் காப்பாற்றி வைத்தார். அவனுக்கு வந்த வியாதிகள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நினைக்கிறான் உனக்கு உபத்திரம் வந்து அவ்வளவுதான், இதோட நீ அப்படியே அமுங்கி போயிட வேண்டியதுதான், இனிமே ஆண்டவர் உனக்கு இறங்க மாட்டார் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவான். நம்ம அதுக்கு செவி கொடுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளை, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். யோபை சுற்றிலும் அவன் நண்பர்களும் மக்களும் வந்து அவனை தூசித்தார்கள், அவனை நிந்தனைக்குள்ளாக்கினார்கள், மன உளைச்சல் உண்டாக்கினார்கள், அவனை கண்ணீர் விட செய்தார்கள். ஆனாலும் மனைவி கூட அப்படி செய்தார்கள். ஆனால் நம்மளை சுற்றிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். நீ எவ்வளவு ஜெபிச்ச, எவ்வளவு வேத வாசித்த, எவ்வளவு சர்ச்சை பண்ண, எப்படி நீ ஊழியக்காரங்களை நேசித்த, நீ எல்லாத்தையும் செய்த, இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேள்வி பிசாசு யாரை கொண்டுனாலும் கேட்பான். ஆனா இடம் கொடுக்க கூடாது. யோபு சொன்னா, என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார் என்று. அதே போலதான் நீங்களும் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் உங்களுக்கு நன்மைதான் செய்வார், தீமை ஒருபோதும் செய்ய மாட்டார். ஆண்டவர் உங்களை கண்ணீர் வடிக்கிறத பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் அல்ல, சேர்ந்து கண்ணீர் வடிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், பராக்கிரமசாலியாகிய தேவனை ஆராதிக்கிறோம், உலகத்தை ஜெயமெடுத்தவரை ஆராதிக்கிறோம், மரணத்தை ஜெயமெடுத்தவரை ஆராதிக்கிறோம், பிசாசை வெட்கப்படுத்தினவரை ஆராதிக்கிறோம், அவனை நிரூபணமாக்கினவரை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் வல்லமை உள்ளவர். அவரை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஆண்டவரை அதிகமா நேசிச்சா அப்ப மனசுக்குள்ள என்ன வரணும்? அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிடணும். அது என்ன தெரிஞ்சுக்கிடணும்? வேதத்தை வாசித்தா தான் தெரிய முடியும். வேதத்தை வாசித்தால்தான் அவரை பற்றி முழுவதுமையாக தெரிய வேண்டும். தொடர்ந்து வாசிக்க வேண்டும். என்றைக்கே ஒரு நாள் அல்ல. நன்மை செய்தால் மட்டும், ஆண்டவர் நன்மை செய்தால் மட்டும் வாசிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. எப்பொழுதும் வாசிக்க வேண்டும். உங்கள் இருதயம் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஆணிவேராக இருக்க வேண்டும். நம்பிக்கை ஒருபோதும் குறையக்கூடாது. தேவன் இந்த உலகத்துல விரும்புறதே, என்னை நேசிக்கிறாயா, என் வார்த்தைகளை கை கொள்வாயா, என் மேல் நீர் அன்பு வைப்பாயா, என் சித்தத்தை நிறைவேற்றுவாயா, என் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா, இதுதான் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நம்ம கிட்ட வேற ஒண்ணு கேட்கல. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அவர் நேசிக்க வேண்டும். யோபை போல நேசிக்க வேண்டும். யோபு அதிகமா ஆண்டவர் மேல அன்பு வைத்திருந்தார். நீங்களும் அதிகமாக ஆண்டவர் மேல அன்பு வைக்க வேண்டும், அதிகமா பாசம் வைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்வார். அது ஒருபோதும் தடையாகாது. எந்த பிசாசும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் அவ்வளவு வல்லமை உள்ளவர், உங்களை நேசிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வைத்து நீங்கள் நேசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனாய கர்த்தாவை இந்த ரத்தத்தை ஊற்றுங்க. ஆண்டவர் யோபுக்கு இருந்த விசுவாசம் அருமையான நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டுமா துதிக்கிறோம். நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு எதை செய்ய நினைத்தீர்களோ அதையே செய்வீர்கள். அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா, உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படியா, உம்முடைய அக்கினி இறங்கும்படியா, உம்முடைய வரங்கள் இறங்கும்படியா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தின் வல்லமை சரீரத்துல ஊற்ற வேண்டுமா துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். கர்த்தாவே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டுமானவர். ஆனால் எப்பொழுதுமே எந்த நேரத்திலையும் கொழுந்து விட்டு எரிய
அவருடைய சரீரங்களிலே கர்த்தருடைய ரத்தத்தை ஊற்றி சுத்திகரிக்க வேண்டுமாய் துதிக்கிறோம். உங்க ரத்தம் கர்த்தாவை பாய வேண்டுமாய் துதிக்கிறோம். வெள்ளம் வந்ததை போல ஆண்டவர் அவருடைய ரத்தம் புறப்பட்டு வந்து தேசத்து மேல் ஊற்றும்பொழுது ஆண்டவர் எங்கள் மேல் ஊற்றும்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றும்பொழுது ஆண்டவரை சத்துரு வெக்கப்பட்டு போவான் ஐயா. வியாதி வெக்கப்பட்டு போகுமே, அந்தகார இருள் வெக்கப்பட்டு போகுமே, பொல்லாத ஆவிகள் வெக்கப்பட்டு போகுமே தகப்பனே. அப்படியே உங்க ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரிங்க. சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நோவுகளும் வேதனைகளும் கர்த்தாவின் பாடுகளும் வியாதிகளும் ஆண்டவரை எடுத்து போடுங்கப்பா. வியாதி அலக்கழிக்கிற ஆண்டவர் அந்த வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை அப்புறப்படுத்துங்கப்பா. அந்த வியாதியினால் அலக்கழிக்கப்படுகிற சரீரங்கள் ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமா துதிக்கிறோம். ஆண்டவர் வியாதிகளை சரீரத்தை விட்டு எட்டுங்க, சாபங்களை எட்டுங்க, பாவங்களை எட்டுங்க, அந்தகார இருளை எட்டுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, முற்றிலும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இதோ ஜெயம் வருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 401 முதல் 500 முறை 500 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்ததாமே பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையின் பிரகாசமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிக மேன்மையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியுள்ள செங்கோலை உடையவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியை விரும்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கிரமத்தை வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை அஸ்திவாரப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிலைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றென்றைக்கும் ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உண்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குற்றமற்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாசில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமைக்கு பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இளைப்பாறுதல் தருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முற்றும் முடிய ரட்சிக்க வல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளுக்கு விலகின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானங்களிலும் உயர்ந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை தாமே பலியிட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதர்சனமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தை துவக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பட்சிக்கிற அக்னியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
எங்கள் சகாயரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். நியாயாதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சத்தியமுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். தயையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை சீர்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களை நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அழகில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சௌந்தரியம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். துக்கம் நிறைந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பாடு அனுபவித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அர்ப்பண்டு போனவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். கொடுமை செய்யாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். கொடுமை செய்கிற சத்துருவை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். வாயில் வஞ்சனை இல்லாத இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அநேகரை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அதிசயமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். தாவீதின் திறவுகோலை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். வஜ்ர கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பதும ராகத்துக்கு ஒப்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். தாவீதின் வேறுமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். நியாயத்திற்கு நீதியுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். மகிமையும் வல்லமையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பிதாவை கண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். இளங்கிளையை போல துளிர்க்கிற இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல் எழும்புகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இருளில் இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இப்பொழுதும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதோ ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புத்தகத்தில் உள்ள 501 முதல் 600 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். சகல வியாதிகளையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிணியாளிகளையும் சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இழுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே நல்ல மெய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை கீழ்ப்படிய செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல வியாதிகளையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு அருளுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களில் இருந்து பேசுகிறவர் உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பவனை அநேகத்தில் அதிபதியாய் மாற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். 7 அப்பமும் சில சிறு மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீதியானதை 12 கூடைகள் நிறைய நிரம்ப செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்டவிழ்க்க நினைப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன்வாயில் வெள்ளிப்பணத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருமனப்பட்டிருக்கிறவருடைய ஜெபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனப்பூர்வமாய் மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகளை சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே,
உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் கனிகளை கொடுக்கிறவருடையது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் சட்டில்களே எங்களை சேர்த்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். யுத்தங்களை குறித்து கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மின்னலை போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல ஜனங்களும் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை தமது வலது இடது பக்கமாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வலது பக்கத்தில் நிற்பவர்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது சரீரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ வல்லவருடைய வலது வாரசத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வனாந்தரத்தில் 40 நாள் இருந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசினால் சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்பாலே போல் சாத்தானே என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீன் பிடிக்கிறவர்களை தம் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆயக்காரனை தம் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷர்கள் செய்யும் பாவம் மன்னிக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்பவன் மன்னிக்கப்படான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரி என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாய் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விதையை குறித்து ஓமை சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவன் உண்டாயிருக்க தம் மாம்சத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
என் மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை மீன் விலைக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோக ராஜ்யத்தை முத்து வியாபாரிக்கு ஒப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலை ஸ்தலம் 41 B-5, கைவண்டி தொழிலாளர் காலனி, எழுப்பேரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9866200922, மற்றொரு எண் 9865352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவ தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9863527221. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.